முருகா சரணம். நாவில் சரஸ்வதி நற்றுணையாக காக்க காக்க கனகவேல் காக்க. எல்லோருக்கும் வணக்கம். நான் அனிதா பேசுகிறேன் யூகேலேருந்து. நீங்கள் எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நான் நல்லாயிட்டே வரேன். வேல்மாறல் நான் ஸ்டாப் மிராக்கிள்ஸ் பார்ட் 3. இந்த வீடியோ சூப்பர் ஸ்பெஷல் வீடியோ. ஏன் அப்படின்னா, இது வந்து நான் ஸ்டாப் மிராக்கிள்னால் நிறைய இமேஜஸ், நிறையா தீபத்தோட ஃபோட்டோஸு இது மாதிரி நான் ஒட்டுக்காக போடுவேன் அப்படிங்கிற மாதிரி இல்லை. இதில் வந்து நிறைய பெரிய பெரிய மிராக்கிள்ஸ் இருக்குது, நிறைய ஸ்டோரிஸ் இருக்குது. இது வந்து நான் தனித்தனியாக வீடியோ போட்டிருந்தா ஒரு 2-3 கண்டென்ட்டாக பிரித்து போடலாம். ஆனால் உங்களோட டைம் வேஸ்ட் பண்ணாமல் கடன்னு எப்பவும் போல் நான் வந்து மிராக்கிள்ஸ் அப்படியே வேகமாக சொல்லிட்டே போகிறேன். நான் வேகமாக சொல்கிறேன் அப்படிங்கிறதுக்காக அது சின்ன கதை இல்லைங்க. நீங்கள் ஒரே ஒரு செகண்ட் நீங்கள் பாஸ் பண்ணி அதை ஆழ்ந்து யோசிச்சிங்கன்னா அது எவ்வளோ பெரிய அதிசயம் அப்படின்னு புரியும். இதில் கமெண்ட்ஸ்லேருந்து வந்த மிராக்கிள்ஸ் இருக்குது, வாட்ஸ்அப்பில் நான் கேட்ட மிராக்கிள்ஸும் இருக்குது. அதே மாதிரி சின்ன கதை, பெரிய கதை, போக 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 பார்த்திங்கன்னா கதைகள் வந்து ஸ்ட்ராங் ஆகிட்டே போகும். அதனால் எதையுமே மிஸ் பண்ணிடாதீங்க. இப்போது இது வந்து விநாயகர் சதுர்த்தி ஸ்பெஷல். ஸோ விநாயகரோட அதிசயத்தில் ஆரம்பிக்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் வந்து நீங்கள் இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்ருக்க மாதிரி இருந்தால் கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள். உங்களுக்கு ஒரு செகண்ட் வந்து அப்பப்போ கடவுள் மேலே நம்பிக்கை போனால் கூட, இல்லை வாழ்க்கையே ஏண்டா வாழ்கிறோம் அப்படின்னு தோணுனா கூட, நம்ம வீடியோ ஒன்று வந்து உங்களோட எண்ணத்தை டோட்டலாக பாசிட்டிவாக மாற்றிடும். அந்த மாதிரி நம்ம சேனலில் சூப்பரான மிராக்கிள்ஸ், அருமையான கான்செப்ட்ஸ், நிறைய திருப்புகள் எல்லாம் பார்த்துட்டு வரோம். அதனால் கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வீடியோவுக்கு ஒரு லைக் போட்டு இப்போ நம்ம ஸ்ட்ரெயிட்டாக உள்ளுக்குள்ளே போகலாம். இப்போது இந்த தீபத்தில் உங்களுக்கு விநாயகர் தெரிகிறாரா? 6 முகனை தரிசிக்கிறதுக்கு முன்னாடி இந்த யானை முகனை தரிசிச்சுட்டு நம்ம இப்போ உள்ள ஸ்ட்ரெயிட்டாக ஒரு மிராக்கிள்குள்ளே போகலாம். போன வாரம் ஒரு வீடியோவில் ஒரு சகோதரி வீட்டில் வாசல்லேருந்து வேல் கிடச்சதை பற்றி சொல்லியிருந்தேன். அதே மாதிரி இன்னொரு சகோதரியும் கமெண்ட்டில் போட்டிருக்காங்க. அவங்களோட வீட்டில் அவங்க பையன் வந்து ஒரு வேல் எடுத்துகிட்டு வந்து அவங்ககிட்ட கொடுத்தாங்க, வாசல்லேருந்து எடுத்துகிட்டு வந்து அப்படின்னு சொல்லி போட்டிருந்தாங்க. உண்மையாக ஆச்சரியமாக இருந்தது. அது உங்களுக்கு உண்மையாகவே மிகப்பெரிய ஒரு கொடுப்பினை. தனித்து வழி நடக்கும் அது சம்மந்தமாக அதே வீடியோவில் வந்து அது ரிலவெண்ட்டாக நிறைய கமெண்ட்ஸ் வந்திருந்தது. அதில் ஒன்று சகோதரி சொல்லியிருக்காங்க, நானும் என்னோடய உறவுக்காரர் ஒருவரும் நைட்டு வந்து தனியாக போயிட்டுருக்கோம். அதுக்கப்புறம் பின்னாடி ஒரு சத்தம் வருது. பயந்து போய் திரும்பி பார்த்தா அங்கே ஒரு குட்டி முருகன் தலையில் துண்டு கட்டிட்டு நின்னார் அப்படின்னு சொல்லிட்டு. இந்த மாதிரி கனவு வர்றதுக்கு நிஜமாகவே கொடுத்து வைக்கணும். இதுக்கப்புறம் இதோட நிலை இன்னும் பாருங்கள் எவ்வளோன்ட்டு. இதே மாதிரி தனித்து வழி நடக்கும் வரி வந்து சொல்லிகிட்டே வந்து ஒரு உடம்பு சரியில்லாமல் பஸ்ஸில் போயிட்டு இருந்திருக்காங்க ஒரு சகோதரி. அப்போ வந்து சம்மந்தமே இல்லாமல் ஒரு உறவினர், ஒரு பையன், சொந்தக்கார பையன் வந்து வாங்க போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு கூட்டிகிட்டு போயிருக்காங்க. இது வந்து அவங்க அங்கே ட்ராவல் பண்ணுறது அவங்களுக்கு தெரியாது அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த சொந்தக்கார பையனுக்கு தெரியாது அப்படிங்கிறாங்க. அடுத்தது இது வேல்மாறல் டைரெக்டாக ரிலேட் ஆகலை அப்படின்னாலும் இது சூப்பராக இருந்துச்சு. இந்த மிராக்கிள் எனக்கு வந்து ஒரு செகண்ட் ஒரு மாதிரி இருந்தது. மெய் செலுத்து போச்சு. நீங்களே கேளுங்க. சகோதரோட கணவர் வந்து ஒவ்வொரு கிருத்திகைக்கும் அவர் வந்து பழனி மலைக்கு போவார் போல். ஆனால் ஒரு டைம் அவரோட காலில் வந்து பலமாக அடிபட்டுருச்சு. அவரால் நடக்க முடியல. அதனால் அவர் வந்து அடிவாரம் வரைக்கும் போயிட்டு வரலாம் அப்படின்னு முடிவு பண்ணிட்டு போயிருக்காரு. போகிற வழியில் ஒரு டீ கடையில் ஒருத்தரை பார்த்துருக்காங்க. அவருங்க கையில் வந்து தண்டம் வச்சுருந்துருக்காரு, ஒரு பெரியவர். அப்போ அவர் சொல்லியிருக்காரு, நீ பழனி மலைக்கு போ, நான் உன் பின்னாடியே வர்றேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அதே மாதிரி இவர் பழனி மலைக்கு எந்த ஒரு சிரமமே இல்லாமல் போயிட்டு வந்திருக்காரு. இது யாராக இருக்கும் நம்ம எல்லாருக்குமே தெரியும். அதே மாதிரி அவர் பழனிமலைக்கு போயிட்டு வந்ததுக்கப்புறம் அவர் கால் வலியும் சுத்தமாக சரியாயிடுச்சு அப்படின்னு சொல்கிறாங்க. இது உண்மையாக ரொம்ப மெய் செலுத்து போச்சுங்க எனக்கு இது கேட்டுட்டு. அந்த காட்சி அப்படியே நான் கற்பனைக்குள்ளே கொண்டு வந்தேன். கண்டிப்பாக உங்களுக்கு சொல்லணும் அப்படின்ட்டு தான் இந்த வீடியோவில் இதை ஆட் பண்ணிட்டேன். நம்ம சகோதரி ஒருத்தங்க காலையில் நேரமே எழுந்திரிச்சு வேல்மாறல் படிச்சுட்டு இருந்திருக்காங்க. அவங்க வேல்மாறல் மட்டும் இல்லை, திருப்புகள் எல்லாமே படிப்பாங்க. அவங்களுக்கு இப்போ நீங்கள் ஃபோட்டோவில் பார்க்குற இந்த குட்டி முருகர் வந்து பார்த்துட்டே படிச்சிருக்காங்க. அவங்களுக்கு அப்போ தான் ஒரு அதிர்ச்சியான ஒரு சம்பவம் நடந்திருக்கு. இவங்க வேல்மாறல் படிக்க அந்த முருகரோட வாய் வந்து அசைஞ்சிருக்கு. அதாவது நம்ம ஒரு மனுஷன் பேசுனா எப்படி இருக்குமோ அந்த மாதிரி அந்த முருகரோட வாய் வந்து அசைஞ்சிட்டே இருந்திருக்கு. இவங்களுக்கு பயங்கர ஷாக் ஆயிடுச்சு. அப்போ வந்து, முருகா நீ தான் பேசுகிறியா, நீ எங்கூட தான் பேசுகிறியா, எனக்கு ஏதோ ஒரு வழியில் உணர்த்து முருகா, எனக்கு இது தெரிஞ்சே ஆகணுமே அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வேண்டியிருக்காங்க. கண்டிப்பாக அந்த இடத்துல நானாகவே இருந்தாலுமே கண்டிப்பாக த அப்படின்னு உளறியிருப்பேன். ஏன்னா முருகர் நம்ம முன்னாடி பேசுகிறங்கிறது என்ன சாதாரண விஷயங்களா சொல்லுங்கள்? இது எல்லாருக்கும் நடக்குமா? இது வந்து எவ்வளோ பெரிய அரிய விஷயம். இது நம்ம காதுக்கு எட்டினதுக்கே நமக்கு புண்ணியம் செஞ்சுருக்கணும் அப்படின்னு எனக்கு தோணுது. அந்த சமயத்தில் வந்து முருகர் பதிலும் சொல்லியிருக்காரு. அவங்க இந்த குழப்பத்திலேயே வந்து முருகரோட வாயவே பார்த்துட்டு இருந்திருக்காங்க, அவர் முகத்தையே பார்த்துட்டு இருந்திருக்காங்க. அவங்களுக்கு ஒன்றுமே புரியல. அப்போ டக்குன்னு ஃபோன் வந்திருக்கு. ஃபோனில் வந்து இவங்க காலர் ஐடியாக முருகர் ஃபோட்டோ வச்சுருக்காங்க. ஒரு இன்கமிங் கால் வரும்போது அப்போ வந்து முருகர் ஃபோட்டோ டக்குன்னு வெளிச்சமாக அவங்க ஃபோனில் வந்து அப்பியர் ஆகிருக்கு. அந்த வேண்டின அந்த மொமெண்ட்டில்
அதுதான் அவங்க வந்து சொல்லி அவங்க சகோதரி கிட்டத்தட்ட அழுதுட்டாங்க. ரொம்ப ஒரு என்ன சொல்கிறது, ரொம்ப ஒரு நெகிழ்ச்சியான ஒரு மொமெண்ட் அவங்களுக்கு இது. இது நம்ம ஒரே ஒரு செகண்ட் நம்ம மனக்கண்குள்ள முன்னாடி கொண்டு வந்தால் இது எவ்வளோ பெரிய விஷயம் அப்படின்ட்டு நமக்கு தெரியும். அடுத்தது கமெண்ட்டில் வந்தது தான், அசால்ட்டாக ஒரு பெரிய மிராக்கிளை வந்து இப்படி 4 லைன் அடிச்சுட்டு போயிட்டாங்க சகோதரி. அவங்களுக்கு வந்து வேல்மாறல் வச்சு நடந்த 2 மிராக்கிள் நீங்கள் போட்டிருக்காங்க. ஒன்று வந்து அவங்க அம்மாவுக்கு உடம்பு சரியில்லை, அப்போ வந்து 3 தடவை வேல்மாறல் படிச்சிருக்காங்க. படித்தோன்னா அவங்க அம்மா உடம்பு சரியாகணும்னு படிச்சிருக்காங்க. ஆனால் அவங்க அம்மா உடம்பு சரியாகி வேலைக்கே போக ஆரம்பிச்சிட்டாங்களாம். ஒரு தடவை படித்தாலே எவ்வளோ பவர், இதில் 3 தடவை படிச்சிருக்காங்க சகோதரி. அதே மாதிரி அவங்களுக்கு கர்ப்பப்பையில் வந்து நீர் கட்டி இருந்திருக்கு. அப்போது 6 நாள் தொடர்ந்து வேல்மாறல் படிச்சிருக்காங்க. அந்த நீர் கட்டி சரியாயிடுச்சு அப்படின்னு இருக்காங்க. 2மே எவ்வளோ அதிசயமான விஷயங்கள்ல. உடம்பு சரியில்லை அப்படின்னா அது ஒரு குடும்பத்துலேயும் சரி, ஒரு தனி மனித ஒரு வாழ்க்கை அன்றாட வாழ்க்கையிலையும் எவ்வளோ பாதிப்புகளை உண்டாக்கும் அப்படிங்கிறது இப்போ நான் கண்கூட அனுபவிச்சிட்ருக்கேன். அது கண்டிப்பாக சத்தியமாக என்னோடய கர்மாவோட வேலை தான். அதனால் எனக்கு இந்த கமெண்ட் படிக்கும்போது எவ்வளோ பெரிய மிராக்கிள் அவர் நடத்தியிருக்காரு உடனுக்குடன் அப்படின்னு எனக்கு புரிஞ்சுதுங்க. அடுத்தது இந்த சகோதரி இது வீடியோவில் சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லி இந்த கமெண்ட் போட்டிருந்தாங்க. சகோதரிக்கு வந்து வேல்மாறல் கேட்க ஆரம்பிச்சிருக்காங்க. அப்போ வந்து அவங்களுக்கு கொஞ்ச நாளே திருச்செந்தூர் போகிறதுக்கான ஒரு வாய்ப்பு வருது. திருச்செந்தூர் போகிறதுக்கு 2 நாள் முன்னாடியே வீடு தேடி அவங்களுக்கு முருகர் வீட்டுக்கே வந்துட்டார். எப்படின்னா அவங்களுக்கு ஒரு கனவு வந்திருக்கு. நில வாசல் படியில் காலில் சந்தனம் குங்குமம் எல்லாம் வச்ச மாதிரி முருகர் வேலோட வாசப்படியில் வந்து நின்று காட்சி கொடுத்துருக்காரு கனவில். இதுவும் மிகப்பெரிய அற்புதமான ஒரு காட்சி, அற்புதமான ஒரு கனவு. அதே மாதிரி அவங்க திருச்செந்தூர் போயிருக்காங்க. அவங்க அவ்வளோ கூட்டத்துக்கு நடுவுலையும் அவங்களுக்கு பன்னீரலை விபூதி கிடச்சிது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இப்படி முருகர் ஆசீர்வதித்து அவராகவே திருச்செந்தூர் கூப்பிடும்போது அவங்களுக்கு கிடைக்காம இருக்குமா அப்படின்னு எனக்கு தோணுச்சுங்க. இது நான் போன வாரம் போட்டிருந்த அதே வீடியோ பற்றி தான். நான் தனித்த வெடி நடக்கும் பற்றி நம்ம நடு ராத்திரியில் 2 தடவை டாய்லெட்டுக்கு போகும்போது வேல் வந்து எப்படி எனக்கு அதோட ப்ரெசன்ஸை காட்டுச்சு அப்படின்னு சொல்லிட்டு நான் சொல்லியிருந்தேன். அந்த வீடியோ பார்த்துட்டு சகோதரி ஒருத்தங்க அவங்களுக்கும் அதே நடந்ததை போட்டிருந்தாங்க. அவங்களுக்கு விடிகாலை 4 மணிக்கு எழுந்திரிச்சு டாய்லெட் போகலாம் அப்படின்னு போயிருக்காங்க. அப்போ வந்து கூட பின்னாடி யாரோ நடந்து வர்ற சவுண்டு கேட்டிருக்கு அவங்களுக்கு. அதுக்கப்புறம் அவங்க ரொம்ப பயந்துட்டாங்க. அவங்க ஹஸ்பண்ட்கிட்ட சொல்லியிருக்காங்க. அப்போ அவர் சொல்லியிருக்காரு, நீ தான் வேல்மாறல் படிக்கிறதில்ல, உனக்கு என்ன பயம், நீ வந்து வேல்மாறல் சொல்லிகிட்டே நீ போனேன்னா அவங்க கூட முருகரும் வேலும் வந்து துணையாக இருப்பாங்க அப்படின்னு சொல்லியிருக்காரு. அது ஆக்சுவலி என்னென்னா அவங்க ஹஸ்பண்ட் வழியாக முருகராக சொன்ன பதில். அது வந்து என்னோடய வேலை தான், அது நான் கூடயே இருக்கேன் அப்படின்னு சொல்லி முருகராக சொன்ன பதில் வந்து தான் சகோதரிக்கு அது வீடியோ வழியாக நான் இந்த வீடியோ போட்டதுக்கப்புறமா அவங்களுக்கு கிளியராக புரிஞ்சிருக்கு. ஓகே, இப்போ இது பாருங்கள். பூஜைக்கு வச்ச படத்தில் அந்த சேவல் வந்து அழகாக தத்ரூபமாக வந்திருக்கு. கிட்டத்தட்ட கொஞ்சம் குருவி மாதிரி இருக்குது, பட் ஒரு பறவை அப்படிங்கிறது நமக்கு கிளியராக தெரியுது. அடுத்தது கிட்டத்தட்ட இதே மாதிரியான ஒரு சம்பவம். ஆனால் முருகர் உணர்த்தினது வேறு பாட்டுக்காக. என்னென்னா சகோதரி வேல்மாறல் படிச்சுட்டு தான் இருந்திருக்காங்க. அப்போ வந்து அவங்களுக்கு ஒரு கனவு வந்திருக்கு. அப்போது வந்து ஒரு கனவுல வள்ளி தெய்வானையோட வந்து கனவுல வள்ளி தெய்வானையோட முருகர் காட்சி கொடுத்துருக்காரு. அதுக்கப்புறம் சகோதரி எந்திரிச்சிட்டு அவங்க ரெஸ்ட் ரூம் போயிட்டு வந்து திரும்பி தூங்கியிருக்காங்க. அப்போது ஒரு கனவு வந்திருக்கு. அவங்க குடும்பத்தோட ஒரு பக்கம் இருக்கும்போது ஒரு இடத்துல இவங்க மட்டும் மாட்டிக்கிற மாதிரியும், அப்புறம் குடும்பத்தினர்களெல்லாம் சேர்ந்து கஷ்டப்பட்டு இவங்களை காப்பாற்றுற மாதிரியும் ஒரு கனவு வந்திருக்கு. அது வந்து சகோதரிக்கு அடுத்த நாள் வேல்மாறல் படிக்கும்போது பழுத்தமது தமிழ் பலகை அந்த பாட்டோட அர்த்தம் நமக்கு தெரிஞ்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். புலவர் நக்கீரரை வந்து எப்படி வந்து முருகர் காப்பாற்றினார் அப்படிங்கிற அந்த அர்த்தமுள்ள அந்த பாட்டு அதில் வந்து சகோதரிக்கு கிளியராக தெரிஞ்சிருக்கு. ஓகே, முருகர் நமக்கு வரவேண்டிய ஒரு கஷ்டத்திலிருந்து நம்மளை பாதுகாத்திருக்காருன்னு வந்து சகோதரிக்கு கிளியராக தெரிஞ்சிருக்கு. இதில் நம்ம இங்கே எல்லாரும் வந்து ஒன்று புரிஞ்சிக்க வேண்டிய ஒரு விஷயம் இருக்குது. என்னென்னா இது மாதிரி ஒரு வேளை கனவுல வரலை அப்படின்னா, முருகர் வந்து இந்த மாதிரி உணர்த்தலை அப்படின்னா, நிஜமாகவே ஒரு விஷயத்துலேருந்து நம்ம தப்பிச்சிருந்தோம் அப்படின்னா நமக்கு அது தெரியவே போகிறது கிடையாது. அது முருகரோட ஆசீர்வாதத்தில் நடந்த ஒரு விஷயம் அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு எங்கேயுமே ரியலைஸே பண்ண மாட்டோம். ஆனால் முருகர் நமக்கு காட்சி தரலையே, நமக்கு எந்த மிராக்கிளும் பண்ணலையே அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கண்டிப்பாக வருத்தப்படுவோம். ஏன்னா அது வெளிப்படையாக தெரியாத பட்சத்தில். ஸோ இது மாதிரி நம்ம லைஃப்பில் ஆல்ரெடி நிறைய விஷயங்கள் நடந்துகிட்ருக்கலாம். கண்டிப்பாக சில சமயம் முருகர் உணர்த்த ட்ரை பண்ணியிருக்கலாம், நமக்கு அது புரியாமல் போயிருக்கலாம். இது மாதிரி விஷயங்கள் நடக்க நிறைய சான்ஸ் இருக்குது. இந்த ஆங்கிளில் நீங்கள் யோசித்து பார்த்தீங்க அப்படின்னா இது ஒரு பெரிய உண்மை இதுலேருந்து நமக்கு புலப்படும். சில சமயம் சில விஷயங்களுக்காக கடவுள் வந்து வெளிப்படையாக உணர்த்துவாங்க, சில சமயம் மறைமுகமாக உணர்த்துறாங்க. அந்த சூட்சுமம் என்ன அப்படிங்கிறது நமக்கு யாருக்குமே தெரியாது. எல்லாமே நமக்கு பின்னாடி என்ன செயல் நடக்குது, நம்மளோட கர்மா என்ன, முருகனோட
பிளான் என்ன, அவரோட நம்ம லைஃப்பை எப்படி கொண்டு போகிறார் என்ன அப்படிங்கிறது நமக்கு ஒன்றுமே நமக்கு புரியாதுங்க. ஆனால் இந்த ஒரு விஷயத்துலேருந்து நம்ம இந்த ஒரு படிப்பினையும் நம்ம எடுத்துக்கணும் அப்படின்னு சொல்ல வரேன். அடுத்தது சூப்பர் டூப்பராக ஒரு விஷயங்க. இதில் பாருங்கள், இதில் பார்த்தா உங்களுக்கு என்ன தெரியுது? எனக்கு வந்து சகோதரி அமிச்சோன்னே எனக்கு சங்கு அதில் நல்லா தெரிஞ்சது. தீபத்தில் சங்கு மட்டும் இல்லைங்க, உடனே ஒரு சக்கரமும் தெரிஞ்சது. இது மாதிரி அவங்க ஒரு 6-7 இமேஜ் அமைச்சிருந்தாங்க. ஒவ்வொன்றிலையும் ஒவ்வொரு வடிவம். நான் இந்த வீடியோக்காக ஒரு 3 விஷயங்கள் மட்டும் இதில் சேர்த்துக்கிறேன். சங்கு சக்கரம் ரெண்டும் ஒரு தீபத்தில் வருது, முருகனுக்கு வச்ச தீபத்தில் வருதுன்னா நம்ம இங்கே ஒன்று வந்து புரிஞ்சிக்க வேண்டிய ஒரு விஷயந்தான். சங்கு சக்கரமும் திருமால்குரியது நம்ம எல்லாருக்குமே தெரியும். அது வந்து அது ஒரு வைணவம் அப்படிங்கிற ஒரு கேட்டகரியில் திருமால் வருவார். ஆனால் நம்ம சைவங்கிற ஒரு கேட்டகரியில் முருகனை கும்பிட்டுருக்கோம். ஆனால் முருகனை கும்பிடும்போது சங்கு சக்கரமும் இப்படி தத்ரூபமாக தீபத்தில் வந்திருக்கு அப்படின்னா நமக்கு இதில் ஒரு படிப்பினை இருக்குது. எல்லா சக்தியும் ஒன்று தான், எல்லா கடவுளும் ஒன்று தான் அப்படிங்கிறது இங்கே வந்து நமக்கு கிளியராக தெரியுது. அடுத்தது அதே தீபத்தில் ஒரு வீடியோவாக அனுப்பிச்சிருந்தாங்க சகோதரி. இதில் வந்து அவங்க நேரில் பார்க்கும்போது ஒரு மயில் தோகை விரிச்சிட்டு இப்படி முன்னும் பின்னும் அசைச்சு ஆடினா எப்படி இருக்கும், அது மாதிரி ஃப்ளாட்டாக அந்த தீபச்சுடர் ஒரு ஃப்ளாட்டாக அகன்று வட்ட வடிவமாக வந்து ஒரு அப்படியே ஆடிட்டே இருக்கிறத அவங்க அனுப்பிச்சிருந்தாங்க. கிட்டத்தட்ட ஒரு 4 மினிட்ஸ் வீடியோவாக அனுப்பிச்சிருந்தாங்க. அதை நான் வந்து ஒரு சின்ன ஒரு ஸ்னிப்பெட் மட்டும் உங்களுக்கு இப்போ எடுத்து போடுறேன். இந்த மாதிரி பட்டையாக ஒரு தீபத்தை இப்படி ஒரு ரவுண்டாக இது நான் உண்மையாக நேரில் பார்த்ததே இல்லைங்க. இது உண்மையாகவே ஷேர் பண்ண சகோதரிக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. அடுத்ததும் ஒரு சூப்பரான விஷயங்க. இதுவும் வந்து நான் போன வீடியோவில் போட்டிருந்தது சம்மந்தமாக தான். சகோதரி பயந்துட்டு இருக்கும்போது அவங்களுக்கு கனவுல நில வாசப்படிக்கிட்ட நின்று முருகர் காட்சி கொடுக்குற மாதிரி கனவுல வந்திருக்கு. அது வந்து சகோதரி அதை எந்திரிச்சு பயங்கரமாக அழுதுருக்காங்க. ஏன்னா எகைன் நம்ம முன்னாடியே சொன்ன மாதிரி இதெல்லாம் சாதாரண காட்சிகள் கிடையாது. முருகர் கனவுல வந்தார் அப்படிங்கிறக்கும் முருகர் எனக்காக காட்சி கொடுத்தார் அப்படிங்கிறக்கு ஒரு வித்தியாசம் இருக்குது. அதான் அந்த மாதிரி ஒரு விஷயம் தாங்க இது. இதே மாதிரி நம்ம வீடியோ பார்த்துட்டு வேல்மாறல் படிக்க ஆரம்பித்தேன் அப்படின்னு சொன்னாங்க சகோதரி. அவங்க குழந்தைக்கு வந்துட்டு சுடுதண்ணி வந்து மேலே கொட்டியிருக்கு. ஆனால் ஒரு காயமே ஆகாமல் டாக்டர் வந்து ஃபஸ்ட்டு வந்து ஹைட்ரோ ஜெல் வைக்கணும் அப்படின்னு ஹைட்ரோ ஜெல் வைக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஆனால் அதுக்கப்புறம் அது கூட வேண்டியதில்லை அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஏன்னா அந்தளவுக்கு எந்த ஒரு பெருசாக ஒரு காயமே ஆகலை அப்படின்னு சொல்லி சகோதரி சொல்லியிருக்காங்க. இது மாதிரி 2-3 விஷயங்கள் நம்ம இதுக்கு முன்னாடி பார்த்துருக்கோம். நம்ம சேனலில் மற்ற வீடியோக்களில் பார்த்துருக்கோம். இது பாருங்கள், நமக்கு ஊதுபத்திலலாம் வந்து 6 அப்படிங்கிற அந்த நம்பர் வந்து வந்துடுறத பார்த்துருக்கோம். தீபத்தில் இப்படி வந்திருக்கு பாருங்கள். எப்படி இதெல்லாம் அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சு எனக்கு இது பார்க்கும்போது. அடுத்தது ஒரு சகோதரி சொல்லியிருக்காங்க, நான் வேல்மாறல் படித்ததுலேருந்து நிறைய மிராக்கள் நடக்குது, நிறையா கடன் பிரச்சனை இருக்குது, அதுலேருந்து மீண்டு வந்துகிட்டே இருக்கேன். கேட்குற பணம் கடன் கேட்குற இடத்துலேருந்து எப்படியோ சமாளித்து வந்துட்டுருக்கேன். கொஞ்ச நாள் அடைய போகுது. இப்போது தளத்தில் உள்ள கணத்தொகுதி அந்த தனிப்பாடல் பாராயணம் பண்ணி அதனால் இந்த பலன் அடைஞ்சிருக்காங்க அப்படின்னு சொல்லி நமக்கு சொல்லியிருக்காங்க. நம்ம அது வீடியோ ப்ளே ஆகும்போது முருகர் சில விளையாட்டுகளை நடத்துகிறத நம்ம பார்த்துட்டே இருக்கோம் தொடர்ந்து. அதே மாதிரி தான் அவங்க நம்மளோட கடைசியாக நான் போட்ட வீடியோ வந்து ஓப்பன் பண்ணி பார்க்க ஆரம்பிச்சிருக்காங்க. ஆனால் வேல்மாறல் சாங் வந்து ஆட்டோமேட்டிக்காக அதுவே ஓப்பன் ஆகி ஓடிச்சு அப்படின்னு சொல்லிட்டு இங்கே ஒரு சகோதரி சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி நான் வந்து அந்த மெட்டல் வேல் சம்மந்தமாக வீடியோ போட்டிருந்தேன் இல்லைங்களா, அது வந்து பார்த்துட்டு ஒரு சகோதரர் சொல்லியிருந்தார், நம்ப மாட்டேங்க, நானும் என் ஒய்ஃபும் வந்து வேல்மாறல் பச்சை குத்தணும் அப்படின்னு சொல்லிட்டு டேட்டூ போட்டுக்கணும் அப்படின்னு சொல்லி முடிவு பண்ணி கடைசியில் இதே மாதிரி ஒரு மெட்டல் வேல் தான் நாங்கள் வந்து டேட்டூ போட்டிருக்கோம் அப்படின்னு சொல்லி அவங்க சொல்லியிருக்காங்க. அதுவும் எனக்கு ஆச்சரியமாக இருந்ததுங்க. அடுத்தது இந்த சகோதரி இவங்க அடிக்கடி அன்னதானம் செய்வாங்க. அப்போ ஒரு நாள் அன்னதானம் கொடுக்க அவங்க கிளம்பியிருக்கும்போது அவங்க முருகா எனக்கு காட்சி கொடுத்தா நல்லாயிருக்குமே அப்படின்னு சொல்லி அவங்க வேண்டியிருக்காங்க. அப்போமா இவங்க கிளம்பி வரும்போது வண்டியில் ஒரு பனியன் போட்டுட்டு ஓம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஓமும் வேலும் செய்த மாதிரி டாலர் போட்டுட்டு ஒரு செயின் போட்டுட்டு ஒருத்தங்க வந்திருக்காங்க ஆப்போசிட்டில். இவங்களுக்கு சந்தோஷமாயிடுச்சு. அது மட்டும் இல்லைங்க, முக்கியமான என்ன விஷயம் அப்படின்னா அவங்க எனக்கு ஒரு சாப்பாடு கொடுமா அப்படின்னு சொல்லி கேட்டு வாங்கி சாப்பிட்டு போயிருக்காங்க. அது வந்து உங்களுக்கு இப்போது கிட்டத்தட்ட யாருன்னு நமக்கே தெரிஞ்சிருக்கோம். ஓகே, கமெண்ட்டில் வந்தது எல்லாமே இப்போ முடிஞ்சிருச்சு. அடுத்தது இப்போ சில தனி கதைகள், அதாவது தனித்தனியாக குட்டி குட்டியான சம்பவங்கள், ஆனால் எல்லாம் பெரிய பெரிய சம்பவங்கள் நாம் பார்க்க போகிறோம். இது எல்லாமே மோஸ்ட்லி எனக்கு வாட்ஸ்அப்பில் ரிசீவ் ஆனது. இப்போது இது என்ன அப்படின்னா, ஒரு சகோதரி அவங்க வேல்மாறல் பூஜை பண்ணிகிட்ருக்காங்க. அப்போ வந்து அவங்க குழந்தைகளோட தூங்கிட்டு இருந்திருக்காங்க. கிட்டத்தட்ட ஒரு 2 மணிக்கு
பெருசாக ஒரு அதாவது ஒரு எப்படி சொல்ல ஸ்ட்ராங்காக ஒரு ஸ்மெல் வந்திருக்கு விடிகாலை 2 மணிக்கு இவன் தூங்கிட்டு இருக்கும்போது. அப்போது அவங்களுக்கு மல்லிப்பூ வாசமும் ஏலக்காய் வாசமும் சந்தன வாசமும் மாறி 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 அடிச்சிருக்கு. நீங்கள் இது எல்லாமே ஸ்ட்ராங்கான ஸ்மெல் தான், நமக்கே தெரியும். இதெல்லாம் ஒட்டுக்காக சேர்ந்த மாதிரி கலவையாக அடிச்சிருந்தா அது என்னன்னே புரிஞ்சிருக்காது. ஆனால் இது வந்து மாறி மாறி அந்த ஸ்மெல் வந்திருக்கு. அந்த குழந்தைங்க தூங்குகிற குழந்தைங்க இருக்காங்க இல்லைங்களா, அவங்களும் வந்து எந்திரிச்சிட்டு இதுவே ஃபீல் பண்ணியிருக்காங்க. இது வந்து இது பற்றி சொல்லுங்கள் அப்படின்னு சகோதரி சொன்னாங்க. இதில் எந்த டவுட்டுமே இல்லைங்க, சாட்சாத் முருகனோட அருள் தான் இது. இதெல்லாம் ரொம்ப பெரிய விஷயம், ரொம்ப ரொம்ப கொடுத்து வச்சுருக்கணுங்க இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நடக்கிறதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு அவங்ககிட்ட சொல்லியிருந்தேன். உண்மையாக இதெல்லாம் வந்து லைஃப்பில் ஒரு தடவை நடந்துட்டாலும் மறக்கவே முடியாத சம்பவங்கள் அப்படின்ட்டு எனக்கு தோணுச்சு. அடுத்தது வேல்மாறல் படிச்சுட்ருக்கிற இன்னொரு சகோதரிக்கு நடந்தது. இவங்க வந்து ஒரு நாள் ரொம்ப ஃபீல் பண்ணி முருகர்கிட்ட எனக்கு வந்து ஏதோ ஒரு ரூபத்தில் காட்சி தர மாட்டாயா, இந்த மாதிரி மயில் சேவல் எல்லோரும் சொல்கிறாங்களே, என்னென்னவோ மிராக்கள்லாம் சொல்கிறாங்களே அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ரொம்ப ஃபீல் பண்ணி அழுதுருக்காங்க. அழுதுட்டு இருக்கும்போது தான் திடீர்னு தூங்கிட்டு இருந்த அவங்க பாப்பா எந்திரிச்சு வந்து, அம்மா நான் இங்கே இருக்கம்மா, நான் உன்னதான் தேடி வந்திருக்கேன் அப்படின்னு சொல்லி அந்த டைமிங்கில் அவள் சொல்லியிருக்கா. அது வந்து நம்ம இதுக்கு முன்னாடியே பார்த்துருக்கோம், ட்ரஸ்ட் த டைமிங் அப்படின்னு சொல்லிட்டு. அந்த பர்டிகுலர் டைமிங்கில் ஒரு குழந்தை ஒன்று சொல்லிச்சு அப்படின்னாலே இது முருகரோட செயல் தான். இதில் எந்த டவுட்டுமே இல்லை. கிட்டத்தட்ட நான் ஒரு 20-25 இன்சிடென்ட் மேலே நான் வந்து ஒரு 3 மாதத்தில் இது கேட்டேங்க. அதனால் வந்து இது முருகரே தான், இதில் எந்த டவுட்டுமே இல்லை. அதே சகோதரிக்கு என்னென்னா கரெக்டாக வேல்மாறல் பாராயணம் 6 நாள் பண்ணியிருக்காங்க. 6 நாள் வேல்மாறல் பாராயணம் பண்ணும்போதும் அந்த டைமில் மட்டும் குயில் கூவுற சவுண்ட் வந்து கேட்டிருக்கு. ஆனால் மற்ற நாளில் அந்த குயில் கூவுற சவுண்ட் கேட்குறதில்ல. இவங்க வெளியே போயும் விடிய காலையில் 4 மணிக்கு செக் பண்ணியிருக்காங்க. அப்போயும் எந்த குயிலும் இல்லை, அந்த சவுண்டும் கேட்கல அப்படின்ட்டுருக்காங்க. ஆனால் வேல்மாறல் பாராயணம் பண்ணும்போது மட்டும் தொடர்ச்சியாக கேட்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதுவும் ஒரு அருமையான விஷயம். ஒரு குயில் வந்து அம்மா அப்படிங்கிற குரலில் வந்து ஒரு சகோதரியை கூப்பிட்ட அந்த கதை வந்து நம்ம பார்த்தோம். ஓகே, இப்போ வந்து மிராக்கிள்ஸ் பார்த்தோம். இப்போ ஒரு வித்தியாசமான இன்னொரு சம்பவம் பார்க்க போகிறோம். சகோதரி வந்து வேல்மாறல் படிக்கணும் அப்படின்னு சொல்லி முடிவு பண்ணியிருக்காங்க. அவங்க ஹஸ்பண்ட்டை சொல்லிவிட்டு பிரிண்ட் அவுட் எடுத்துகிட்டு வர சொல்லியிருக்காங்க வேல்மாறல் பாட்டை. அவரும் பிரிண்ட் அவுட் எடுத்துகிட்டு வந்திருக்காரு. வர்ற வழியில் பைக் வந்து ஸ்கிட் ஆகி அவருக்கு கை கால் ஃபேஸ்ன்னு சொல்லிட்டு பயங்கர அடி. அதுவும் ஆல்ரெடி ஒரு கையில் வந்து வலது கையில் அவருக்கு அடிபட்டு 1 வருஷமாக குணமாயிட்டு இருந்திருக்கு மெதுவாக. அதுலேயே திரும்ப அடி. இது வந்து சகோதரி இது சொல்லும்போது ரொம்ப ஒரு பாசிட்டிவாக சொன்னாங்க. எனக்கு ஆச்சரியமாக இருந்தது. அவங்க என்ன சொன்னாங்கன்னா, அந்த ஆல்ரெடி அடிபட்ட கைன்னு சொல்லுறீங்களா, அது வந்து 1 வருஷம் முன்னாடி அடிபட்டது. அது எப்போ நடந்ததுன்னா, என் பொண்ணுக்கு வந்து பேர் வைக்கிறதுக்காக ஒரு கோயில் வந்து போய் ஒரு தொட்டில் மாட்டும்போது சேர்லேருந்து வழுக்கி விட்டு விழுந்து என் ஹஸ்பண்ட் கீழே விழுந்து அவருக்கு முழங்கையில் அந்த எலும்பு முறிஞ்சு அது பிளேட் வச்சு சர்ஜரி பண்ணிருக்காங்க. அது வந்து இப்போ தான் குணமாயிட்டு இருந்தது. ஒரு 90% குணமாயிருந்தது. அதுக்குள்ளே அதே கையில் திரும்ப அடி. இதில் என்ன அப்படின்னா, அந்த கோயில் அவங்க போன வருஷம் அடிபட்ட அந்த கோயில் பார்த்திங்கன்னா வேலாயுதனார் கோயில் அப்படின்னு சொல்கிறாங்க. இதில் ஏன் அவங்க இவ்வளோ பாசிட்டிவாக சொன்னாங்கன்னா, அவங்களுக்கு இந்த விஷயத்தில் இருந்த புரிதல் தான் ரொம்ப ஆச்சரியமாக இருந்தது. என்னென்னா அவங்க சொல்கிறது, வேலாயுதனார் கோயிலில் வந்து இப்படி ஒரு சம்பவம் நடந்தது. திருப்பி 1 வருஷம் கழித்து நான் வேல்மாறல் அப்படிங்கிற விஷயத்தை டச் பண்ணும்போதும் இந்த சம்பவம் நடந்தது. 2மே வந்து எங்களுக்கு தலைக்கு மீறி போன சம்பவம் இல்லை. ஆனால் 2மே ஒரு கெடுதலான ஒரு விஷயம், உள்ளேருந்து வெளியே வந்த மாதிரி இருந்தது. எங்களோட கெட்ட கர்மா வேலை செய்து அதே சமயத்தில் முருகர் எங்களை காப்பாற்றின மாதிரி தான் எங்களுக்கு தோணுச்சு. ஏன்னா ஒரு நல்ல விஷயம் செய்யும்போது எப்போவுமே கெட்ட கர்மா வந்து முன்னாடி வந்து நிற்கும். அப்போ வந்து முருகர் காப்பாற்றுறது அப்படிங்கிறது நம்ம நம்பிக்கை இருந்தால் கண்டிப்பாக நடக்கும். அதுதான் எங்களுக்கு நடந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இது ரொம்ப பாசிட்டிவாக சொன்னாங்க. இது வந்து நம்ம எல்லாருக்குமே ஒரு படிப்பினை. ஏன்னா ஒவ்வொரு கதையிலேருந்து நான் சொன்ன மாதிரி ஒவ்வொரு விஷயங்கள் நம்ம எடுத்துக்கணும். நம்ம ஆரம்பிக்கும் போது சோதனைகள் வந்தோன்னே வேல்மாறல் படித்தா வீட்டில் சண்டை வருது, உடம்பு சரியில்லாமல் போகுது, ஆக்சிடெண்ட் ஆகுது, இது மாதிரி நிறைய கேட்டோம். எல்லாமே வந்து கர்மாவுடைய ரியாக்ஷன். நீங்கள் ஒரு விஷயம் செய்யும்போது இது எப்படியாவது தடுத்துடலாமா அப்படின்னு வந்து கர்மா பண்ணுற வேலை தான் இது. அதையும் மீறி நீங்கள் பண்ணும்போது முருகர் வந்து உங்களை கண்டிப்பாக பாதுகாப்பார் அப்படிங்கிறது இவங்க இந்த கதையிலேருந்து நமக்கு எல்லாருக்கும் புரிய வச்சுட்டாங்க. இது மட்டும் இல்லைங்க, இன்னும் கிட்டத்தட்ட 300 மெசேஜுக்கு மேலே நான் படிக்க வேண்டியது இருக்குது வாட்ஸ்அப்பில். அதில் எவ்வளோ மிராக்கிள் இருக்குது அப்படின்னு இன்னும் தெரியல சரியா. ஸோ அதை வந்து நான் இன்னும் படிக்காதவங்க இந்த வீடியோ பார்த்துட்ருக்கீங்க அப்படின்னா தயவுசெய்து என் மேலே கோச்சிக்காதீங்க. ஒரு உடம்பு சரியில்லாத காரணத்தினாலையும் ரொம்ப கண்ணு ஸ்ட்ரெயின் ஆகுது. ஒரு நாளைக்கு 4-5 மணி நேரம் வாட்ஸ்அப்பில் இருந்தாலும் எனக்கு மெசேஜ் தீர மாட்டேங்குது. திரும்ப மெசேஜ் வந்துகிட்டே தான் இருக்குது. அதே மாதிரி அடிக்கடி மெசேஜ் அனுப்புகிறவங்களும் கொஞ்சம் வந்து இதை கன்சிடர் பண்ணி முக்கியமான மெசேஜ் மட்டும் அனுப்பிச்சிங்க அப்படின்னா எனக்கும்
எல்லாருக்கும் எல்லா மெசேஜும் படிக்கிறதுக்கு டைம் கிடைக்கும். அதுவும் ஒரு வேண்டுகோளாக நான் வச்சுக்கிறேன் இந்த சமயத்தில். ஸோ இன்னும் நம்ம நிறைய மிராக்கிள்ஸ் பார்க்கணும், நிறைய கர்மா பற்றி பேசணும், திருப்புகழ் பற்றி பேசணும், வேல்மாறல் பற்றி நிறைய பேச வேண்டியது இருக்குது. இன்னும் ஏகப்பட்ட விஷயங்கள் இருக்குது. அதனால் சப்ஸ்கிரைப் பண்ணாதனா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஒரு லைக் பண்ணிக்கோங்க. அடுத்த வீடியோவில் நம்ம பார்க்குற வரைக்கும் முருகா சரணம்.